அப்படி வரும்போது நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல கொண்டு வர்ற மாதிரி தூக்கு போசியில கட்டிச்சு வரும் கடிச்சுக்கிறவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா எந்த தொந்தரவுமே இல்லைங்கய்யா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விதவிதமா தின்பண்டங்களை வந்து நெகிழி கவர்கள்ல அடைச்சு விற்கிறாங்கய்யா. அதை வந்து தங்களோட வசதி தகுந்தாப்புல கொண்டு வர்றீங்கய்யா. அப்படி கொண்டு வர்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெகிழி பைகளை நீங்க ஏதாவது ஒரு துணிப்பை மஞ்சப்பை ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து அதுலயே கொண்டு போய் சேர்த்து அடிவாரத்துல குப்பை தொட்டி இருக்குங்க, அதுல நீங்க சேகரிச்சுட்டு வச்சுட்டீங்கன்னா அதை வந்து வனத்துறை ஊழியர்களும் ஊராட்சி ஊழியர்களும் சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்கய்யா. இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்து போட்ட குப்பைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துன்னு தெரியலைங்கய்யா. ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்க சாக்கு சாக்கா எடுத்துட்டு வர்றோங்கய்யா. இன்னுமே தீர மாட்டுது. அல்ல குறையாத பொக்கிசம் இல்லைங்க. இது நம்ம வன உயிர்களையும் இயற்கையின் எழில் வளங்களான மரங்களையும் அழிச்சுக்கிட்டு வர்ற ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தாங்க நெகிழி. அதனாலங்கய்யா இனி வரும் காலங்கள்ல அவங்கவுங்க கொண்டு வர்ற தின்பண்டங்களோட நெகிழி கவர்களை தாங்களே கொண்டு வந்து கீழே வந்து சேர்க்குமாறு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறீங்க. ஓம் நம சிவாயங்க ஐயா. ஓம் நம சிவாய.